ஏய் நான் எடுத்துட்டு வரேன் இரு. எடுத்துட்டு வரேன்டா. ஜெயில இருந்து நம்ம பழைய கேங் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இனி உங்களுக்கு தோல்வியே இல்லனா அந்த சங்கர் யாதவ போட்டு தள்ளிடலானா. தோஃபிக் பாய் தோஃபிக் பாய் தோஃபிக் பாய் தோஃபிக் பாய் இனி நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த சங்கர் யாதவோட ஆட்டம் முடிஞ்சது. தௌஃபிக் கான், உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. யாரா அவன்? அவனை கொல்லுங்கடா. என் இடத்துக்கே வந்து என் ஆளையே அடிக்கிறியா? முகத்தை காட்டு. யாருன்னு பார்க்கணும் போல இருக்கா? பார்த்தா தாங்க முடியுமா? பார்க்கற தில் இருக்கா உங்ககிட்ட? இருந்தாலும் நீ பார்த்து தான் ஆகணும். பாரு. அமிதாப் பச்சன், நீயா? அமிதாப் பச்சன் இல்லடா. நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஜெயில இருந்து வந்த உன் கேங்க பாரு. அடுத்து என் டார்கெட் யாருன்னு சொல்லட்டுமா? சொல்றேன், கேள்றா. கஞ்சா சப்ளையர் காசிமேடு ராம்தாஸ், குழந்தைகளை கிட்னாப் பண்ற போரூர் சலீம், பொண்ணுங்களை பிராத்தல் ஹவுஸ்க்கு விக்கிற அந்த புறநகர் ரமேஷ், வட்டி வசூல் பண்ற அந்த பாரிஸ் காதர்பாய், கள்ள நோட் அடிக்கிற அந்த ட்ரிபிள் கேன் யாதவ், லேண்ட் ஆக்கிரமிக்கிற கூடுவாஞ்சேரி பட்டான், மாஃபியா கூட லிங்க் வச்சிருக்கிற மேடபாக் அக்தர், துபாய் ஷேக்குங்களுக்கு பொண்ணு விக்கிற அக்தர் கான் ஷாகிர் கான், கிட்னி வியாபாரம் பண்ற எக்மோர் அம்ஜத் கான், தினமும் அப்பாவி கூலிங்க கிட்ட வசூல் பண்ற அந்த ரசக், ரவுடிங்கிற பேர்ல மாமூல வசூல் பண்ற அந்த ரஃபீக் கான், செயின் ஸ்நாச்சிங் பண்ற அந்த பர்கத் மலேஷ், ராத்திரில வீடு புகுந்து கொள்ள அடிக்கிற அந்த கோடம்பாக்கர் ராம் யாதவ், அவங்க எல்லாரோட சேர்த்து உன்னையும் கொன்னு ஒரு ரத்தத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலனா என் பேரு தேவராஜே இல்லடா. என் பேரு தேவராஜே இல்லடா.
இத்தனை நாள் நீ எல்லார் கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருந்த. உன் கூட பேசணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு, உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இவ்ளோ நாள் உன்னை எதுவுமே கேட்கல. ஆனா இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அவங்களை எதுக்காக இப்படி கொலை பண்ணிருக்க? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். அடுத்து நீ இப்ப என்ன பண்ண போற? அண்ணா இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம்ண்ணா, போயிடலாம். அந்த தோஃபிகானோட ஆளுங்க நம்மளை தேடிட்டு இருக்கானுங்கண்ணா. இங்கிருந்து போயிடலாம், வாண்ணா. உனக்கு மேனஸ் இல்லையா? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீ நடுவுல புகுந்து ஏதோ உளறிட்டு இருக்க. கிளம்பிங்க இருந்து. இங்க பாரு, நீ வேணா அண்ணனை விட்டு இருக்க முடியும், ஆனா நான் அண்ணனை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். சரி, நீ அண்ணனை விரும்புறதால, அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதால, அண்ணனை பத்தின எல்லா விஷயத்தையுமே இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். வேணாண்டா. அந்த பொண்ணு கேட்டதுல தப்பு என்னன்னா இருக்கு? உன்னையே நம்பிட்டு இருக்கு, உசுறு குசுரா உன்னை காதலிக்குது. இவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குன்னு. எங்க அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தவர் தெரியுமா? அம்மா அப்பா அக்கான்னு வீடே எப்பவும் ஒரே கலகலப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எங்க பிரச்சனை மாதிரி டீல் பண்ணுவோம். உங்க சம்பந்தம் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ. நான் குடிக்க மாட்டேன். நோ தேங்க்ஸ். தம்பி, எங்க பொண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவங்களுக்கு விருப்பமா இல்லையான்னு முதல்ல கேளுங்க. ஏன்னா அவங்க வந்ததுல இருந்து என்ன ஒரு முறை கூட ஒன்னும் பார்க்கல. ஆனா இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு சார். பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அன்னைக்கு ஆல்ரெடி நாம ரோட்லயே மீட் பண்ணிட்டோம். அன்னைக்கு ரோட்லயா? எனக்கு ஒன்னும் புரியலையே. அன்னைக்கு பஸ் ஸ்டாப் 2ன்னு ஒரு படம் எடுத்தோம். இதோ இந்த முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாருங்க, நல்லா பாருங்க. ஹலோ, எங்கடா இருக்க? வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சுடா. வரும்போது பெட்ரோல் வாங்கிட்டு வா. வாட்ஸ்அப்ல உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறா. வச்சிடறேன். பாய். நல்லா புரிஞ்சுக்கோ, நமக்கு வர வேண்டிய அவுட்புட் வரைக்கும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா பாத்துட்டே இருந்தா என்னோட ஆக்டிங்க்கு ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும். ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. சொன்னதை மட்டும் செய். போ. போயா. யாஹூ லலலலலலல. யா யா. சும்மா சூப்பரா இருக்கே. நம்பர் தெரியா? நைட்டு வீடியோ காலில் பேசலாம். அக்கா ஆக்டிங் ஆக்டிங் கண்டினியூ பண்ணுங்க. வேணாமா? துணிவு டிக்கெட் எடுத்துட்டு வர்றேன். என்ன வர்றியா? ஏன் பிடிக்காதா? வேணா ஏதாவது ஒரு பார்க்குக்கு போலாமா? இல்லைன்னா அடையார் ஹோட்டல் வேணா புக் பண்ணிட்டா? எங்க போலான்னு சொல்லுமா, என்னால தாங்க முடியல. கேண்டா, வெக்கமா இல்ல? உன் பொண்ணு வயசு இருக்கா உங்களுக்கு? அவங்கள போய் நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சார் 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 விட்டுருங்க. நான் வேணும்னு தான் சார் செஞ்சேன். சும்மாதான். வேணும்டா செஞ்சு ஒத்துக்கிறவரியா? ஒத்துக்கிறியா நீ? உன்னெல்லாம் நடுரோட்ல வச்சு செருப்பால் அடிக்கணும். உங்கள மாதிரி ஆளுங்களை பிடிக்கதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களை அனுப்பி இருக்காங்க. வேற உன்ன ஆதாடி ஆவா ஐயா ஐயோ என்ன இந்த குப்புக்கு புரிங்க ஐயோ என்ன இப்படி குத்துறாங்க? ஆலபுட்ரா சாமி. அப்பா ஞாபகம் வந்துருச்சா? நீ ரோட்ல ஒரு பொண்ணு அழுக வச்சல்ல? ஸ்டூபிட். நீ எங்கடா இங்க? என்னடா இது? நில்லுங்க நில்லுங்க. டீஸ் பண்ணது வேற யாரையும் இல்ல, உங்க பொண்ணதான். டீஸ் பண்ணவன் இவன். இதுக்கு கதை, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாம் பண்ணது நான் தான். ப்ரமோஷன்ஸ் என் அக்கா. இப்ப எதுக்குடா அதெல்லாம் சொல்ற? நீ தானே சாயந்தரம் பியரும் பிரியாணியும் வாங்கி தரேன்னு சொன்ன. என்னடா இது? ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. சாரி. நான் சொல்றேன்ப்பா, வீட்ல இருந்தா என்னோட கேரக்டர் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வெளியில இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. சோ என் கேரக்டரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதானே? ஆஹா, நீங்க பெரிய அறிவாளி மாமா. இப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. பிடிக்க வேண்டியது உனக்கு இல்ல, உன் அக்காக்கு. அப்பாடி, நம்ம ஷார்ட் பிலிம் நல்லபடியா சக்சஸ் ஆனதுனால மாமா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். மாமா, என் அக்காவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு என்னைக்காவது என் அக்கா மேல கோவம் வந்து அவளை திட்டணும்னு நினைச்சா வாய்க்கு வந்த மாதிரி திட்டுங்க. அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி வேணா இழுத்து போட்டு அடிங்க.
என்னோட கோவத்தையும் சேர்த்து தீத்துக்கோங்க. அவ எப்படா வீட்ல இருந்து போவான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ அக்காங்கிறதுனால பொறுத்து போறேன். இவளோட ஓவர் ஆக்ஷனை தாங்க முடியல மாமா. மாமா, உங்களுக்கு எப்பயாவது சரக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் கொண்டு வரேன். ஃபுல்லா குடிங்க. நீங்க கோவப்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் தயவு தாட்சணம் இல்லாம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. அது மழை காலமா இருந்தாலும் பரவாயில்ல. அடிக்கிறதுல திட்டுறதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். மாமா, ஆனா எங்க அக்கா மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி எங்க முகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா, அம்மா, நான் எங்க அக்காவுக்கு ஏதாவது நடந்தா நாங்க எல்லாரும் உயிரை விட்டுடுவோம் மாமா. அவளுக்கு ஏதாவது நடந்தா எங்க யாராலையும் தாங்க முடியாது. நாங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். அவ எங்க எல்லாரோட உயிர் மாமா. உங்க அன்பை பார்த்ததும் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மச்சான். அம்மா, அப்பா, அக்காக்கு ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு. பிரியா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கம் அதிகமாயிடுச்சு. கண்ணை மூடினா கண்ணுக்குள்ள உன்னோட முகம் மட்டும்தான். என்னது முழிக்கவே விட மாட்டேங்குது. அதனாலதான் நான் அதிகமா தூங்கிட்டு இருக்கேன். ஓஹோ, சூப்பரா எழுதியிருக்கான். கவிதை பிரமாதமா இருக்கு. 100க்கு 100 மார்க் கொடுத்த என்ன அந்த பையன்கிட்ட சொல்லு. உண்மையில நான் எவ்வளவு பைத்தியமா இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு 4 முறை கூட்டிட்டு போயிட்டாங்க. உன் சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை 100 வருஷமா இல்லாம 1000 வருஷமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இது 1,00,000 முறை சொல்றதா நினைச்சுக்கோ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னொரு லவ் லெட்டரா? சூப்பரா இருக்கு. ஐ இம்ப்ரெஸ்.